இன்டர்னல் எக்ஸாம்ஸ் நம்முடைய கல்லூரிகள் எல்லாம் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதற்கான முன்னேற்பாடுகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்காக நம்முடைய தமிழக அரசு, ஆளும் திமுக அரசு என்னென்னலாம் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்? நல்லாத்தானே பண்ணியிருக்கிறாங்க. கடந்த பட்ஜெட்ல கூட அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய, அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய மேம்பாட்டுக்காக, தரம் உயர்த்துவதற்காக 1380 கோடி ஒதுக்கியிருக்காங்களே. இதுல என்ன நீங்க தப்பு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த இன்டர்னல் எக்ஸாமுக்காக படிக்கணும்னா முதல்ல ஆசிரியர்கள் இருக்கணும். அதைத்தான் கடந்த மாதம் 328 ஆசிரியர்களை, கௌரவ விரிவுரையாளர்களை, உதவி பேராசிரியர்களை நிதி இல்லைன்னு காரணம் காட்டி அவங்கள வேலையை விட்டு தூக்கி இருக்குது இந்த தமிழக அரசு. தமிழ்னு சொல்லக்கூடிய இந்த தமிழக அரசு தமிழ் படிப்பு சொல்லி கொடுக்கக்கூடிய பேராசிரியர்களை வேலையை விட்டு தூக்கி இருக்குது. அப்ப எங்கத்த படிக்கிறது? ஆசிரியர் இருந்தா தானே படிப்பான் மாணவன். ஆசிரியரே இல்லை, பாடங்களும் நடக்கல. ஆனா இன்டர்னல் வந்தாச்சு. எல்லா கல்லூரிகளிலும் பாத்தீங்கன்னா உள்கட்டமைப்பு வசதி எவ்வளவு கேவலமா இருக்குது. இவ்வளவு நாளா இல்லாம 5 வருஷம் கழிச்சு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு 1380 கோடி ஒதுக்கீடு பண்ணி இருக்கிறீங்களே. இந்த 1380 கோடியை நீங்க முதல் வருஷமே ஒதுக்கி இருந்தீங்கன்னா நீங்க இந்த 16 கல்லூரிகள்ல 328 ஆசிரியர்களை பணி நீக்கம் செஞ்சிருக்க வேண்டியது இல்லையே. பணம் இல்லைன்னு அழுதீங்கல்ல, பணம் இல்லைன்னு சொல்லியிருக்க வேண்டியது இல்லையே. சரி, அடுத்த நீங்க ஆட்சிக்கு வரலன்னு இது எங்க நடைமுறைக்கு வரப்போகுது? அப்ப நீங்க பண்றதெல்லாம் என்ன? மாணவர்களை வச்சு ஒரு அரசியல். நான் இவ்வளவு பண்ணினேன், இவ்வளவு பண்ணியிருக்கிறேன். அப்புறம் உடனே பிதிக்கிட்டாங்க, நசுக்கிட்டாங்க. அங்கிருந்து பணம் இல்லை வரல, இங்கிருந்து பணம் வரலன்னு அழுகிறது குய்யோ முறையும். இந்த வருஷம் இன்ஜினியரிங் கல்லூரிகள்ல ஒரு மாணவன் கூட சேராத எத்தனையோ கல்லூரிகள் இருக்கு இல்லையா? நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இப்ப சொல்லலாம். அந்த மாதிரியான சூழ்நிலை இங்க இருக்கு இல்லையா? அதை மாற்றுறதுக்கு நீங்க ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கலாம் இல்லையா? அதுவும் இல்லை. அதே மாதிரி ஒரு கல்லூரியில ஒரு பேராசிரியர் இருப்பாரு. அதே பேராசிரியர் 2-3 கல்லூரிகளிலும் பேராசிரியரா இருப்பார். அந்த மாதிரியான ஊழல் அவ்வளவு எல்லாம் நடந்தது தானே. அதையும் சரி பண்ணியிருக்கலாமே. மாறா நீங்க என்ன பண்றீங்க? மாணவர்களுடைய எதிர்காலம் அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. எல்லாம் ஆல் பாஸ் போ. அவனுடைய ஸ்கில் என்ன ஆகிறது? அவனுடைய எதிர்காலம் என்ன ஆகிறது? நீங்க சரியா உள்கட்டமைப்பு வசதிகள் வச்சுக்கிறது இல்லை. கல்லூரிகளை சரியான முறையில பராமரிக்கிறது இல்லை. இரண்டாவது, தேவைக்கு ஏற்ப ஆசிரியர்களை, பேராசிரியர்களை நீங்க நியமனம் செய்யறது இல்லை. கேட்டா நிதி இல்லை. மூன்றாவது, மாணவர்களை நல்ல முறையில தயார்படுத்துறதுக்கான எந்த விதமான அடிப்படை திட்டமும் உங்ககிட்ட இல்லை. உங்களுடைய கட்டமைப்புல படிச்சு உங்களுடைய ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையில, பேராசிரியர்கள் எண்ணிக்கையில இருக்கக்கூடிய அவ்வளவு கஷ்டத்திலையும் சிரமப்பட்டு படிச்சு மேல 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 வந்தா என்ன ஆகுது? நீங்க ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றீங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். அந்த எக்ஸாமை கூட முறையா உங்களால எழுத வைக்க முடியறது இல்லை. தேர்வர்கள் நிறைய பேர் மேல இப்ப கேஸ் போட்டிருக்கிறீங்க. காரணம் என்ன? அதுக்கு ஒருத்தர் காரணம் காட்டுறீங்க, சண்முகம் அப்படின்னு. அவரை பதவியிலிருந்து தூக்கிட்டீங்க. தூக்குனது என்ன? இப்ப அடுத்து தேர்தல் நடக்க போகுது இல்லையா? அது தேர்தலில் ஏதோ ஒரு அதிகாரியா கூட நியமிச்சிருக்காங்களா? எவ்வளவு ஒரு கேவலம் பாருங்க. அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்துட்டு காரணம் கேட்டா என்ன சொல்றாங்க? இது வரைக்கும் டிசிஎல் நிறுவனம், டாடா டிசிஎல் நிறுவனம், அதுதான் இந்த வினாத்தாள் விநியோகம் பண்றது, ஒவ்வொரு பகுதிக்கு கொண்டு போய் சேர்த்துறது. அதுதான் வினாத்தாள் விநியோகம் பண்ற வேலையை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அந்த கான்ட்ராக்டை இப்ப வந்து அமேசானுக்கு கொடுத்துட்டீங்களா? அதனுடைய குளறுபடி தான் இதுக்கு காரணம்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் குளறுபடிகளின் மொத்த கூடாரம், குளறுபடிகளின் ஏணிப்படியாத்தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்குதே தவிர முன்னேற்பாடு எதுவும் இல்லை, முறையான திட்டமிடல் இல்லை. இதனுடைய வெளிப்பாடு என்ன ஆகுது? மாணவன் இடத்துல பிரதிபலிக்குது. மாணவனுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகுது. உலக அளவுல போட்டி ஓடக்கூடிய மாணவனை உள்ளூருக்குள்ளேயே இருக்க வைக்கிறதுக்கான நிலைமையை நீங்க உருவாக்குறீங்கிறதா பொதுவான மக்களுடைய குற்றச்சாட்டு.